மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் மேலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தலைமை தபால் நிலையம் நோக்கி பேரணி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய பேரணி மாட்டுத்தாவணி அருகே வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராஜா வழங்க நாம் கேட்கலாம். முத்துராஜா, டிராக்டர் உள்ளிட்ட சரக்கு ஆட்டோகளில் உள்ளிட்ட வாகனங்கள்ல பொதுமக்கள் பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கள விவரம். நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனை எதிர்த்து மேலூர் பகுதிகளைச் சேர்ந்த முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக தற்போது மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக நடைபயண பேரணி மேற்கொண்டனர். மேலூர் அருகே நரசிங்கம்பட்டியில் தொடங்கிய இந்த நடைபயண பேரணியில் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து சுமார் 20,000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள், வணிகர்கள் உட்பட சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் தற்போது கலந்து இந்த நடைபயண பேரணியை துவங்கியனர். இந்த நடைபயண பேரணிக்கு காவல்துறையினர் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்பதை கூறி நடைபயண பேரணிக்கு அனுமதி மறுத்த நிலையில் காவல்துறைக்கும் இந்த போராட்ட குழுவினருக்கும் சில இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் பேரணியை தொடங்குவதற்கு காவல்துறையினர், குறிப்பாக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் தற்போது அனுமதி வழங்கி இந்த பேரணியானது கிட்டத்தட்ட மேலூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை தலைமை தபால் நிலையம் நோக்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. சில இடங்களில் இந்த பேரணியின் போது மத்திய அரசு உடனடியாக இந்த டங்ஸ்டன் கனிம திட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக மேலூர் பகுதிகளில் உள்ள 38,000 ஏக்கர் விளைநிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதால் கூறி தற்போது இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் மத்திய அரசு உடனடியாக இத்திட்டத்தை ரத்து செய்யாவிடில் அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில் தலைமைச் செயலகம் நோக்கி முன்னெடுக்கப்படும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். வாசன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.